ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, பிஎன்கே சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாவே ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா, வாழ்க்கையில எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனை தான். அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது. பாதி வாழ்க்கை இந்த முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடி ஓடியே வாழ்க்கையை கழிச்சிருவாங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு 1008 தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. சோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது, அதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன, அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும், அதை வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன் தான். கண்டிப்பா. என்னைக்குனா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா, இந்த வீடியோல மாறிடாதா, இவரோட வீடியோல மாறிடாதா, இந்த குரு பயிற்சியில மாறிடாதா, இந்த சனி பயிற்சியில மாறிடாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான். புரியுதுங்களா? அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும். ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சுருக்கேன். என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறியே தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். எழுந்து ஒட்டிக்கிங்க. காலைல எழுந்து ஒன்றே பாருங்கள், என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா, நிச்சயம் மாறியே தீரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு. ஏன் கடனை கொடுக்கிறார், ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன்? ஆனால் இறைவன் ஒன்றும் தெரியாது. நம்ம இறைவன் கிட்ட உட்காந்து தான் பேசணும் இந்த விஷயத்தை. அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு, அண்ணன் யாரு, அப்பா யாரு, நண்பன் யாரு, முதலாளி யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும். இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க? இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க, லைஃப்ல தோத்துட்டான், ஜெயிச்சு வேஸ்ட்னு சொல்றாங்க. லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல, அவன் கொடுக்குற கைடன்ஸ் 100 பேரை ஜெயிக்க வைக்க முடியும். அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஒரு லைப்ரரி மாதிரி. லைஃப்ல தோத்தவங்க கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும். ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது. அப்போ உங்களுக்கு கடனோ நோயோ வம்போ வழக்கோ இறைவன் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக. உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும். வாழ்க்கைனா எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்பதான் புரியும். அதனால அதை நாம் நிராகரிக்க கூடாது, வரவேற்க கற்றுக்கணும். சார் எல்லாம் சொல்றது ஈஸி சார், எனக்கு வட்டி கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, உயிரே போயிடும் போல அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்னைக்கு நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். நிரந்தர தீர்வை நம்ம தரப்போகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால வருது, அதை எப்படி தீர்க்க முடியும், பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமா பார்க்கலாம் சார். சார் அடுத்ததா கன்னி ராசிக்காரர்கள், இவங்களோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, எதனால இவங்க கடன் சுமையில அதிகமா போய் மாட்டிக்கிறாங்க, என்ன பண்ணா பணவரவு இவங்களுக்கு வந்து சேரும், அதே மாதிரி எந்த கடவுளை வணங்குறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கறத சொல்லுங்க சார். கன்னிக்கு இயற்கையாகவே டேலண்ட், ரொம்ப டேலண்டான பர்சன். மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் கன்னிராசி இருந்தாங்கன்னா விற்காத பொருளை கூட விற்றுருவாங்க. கன்னிராசி வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அடிச்சுக்க முடியாது. ஆமாம், சும்மா ஒரு தகர டப்பா கொடுத்தா விட அதை தங்க மூலம்னு சொல்லி விற்றுருவாங்க. அந்த மாதிரி ஒரு திறமைசாலி, பேச்சு திறன் அதிகம், புத்தி கூர்மை அதிகம், பயங்கர ஷார்ப்பான ஆளுங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு நபர்கள் சொல்லலாம். அதில் உத்திர நட்சத்திரம் கொஞ்சம் டிஸ்டர்பான நட்சத்திரம், நிறைய கால்குலேட்டிவ் மைண்டு, ஆனால் டிஸ்டர்ப் நிறைய இருக்கும், மென்டலி டிஸ்டர்ப் நிறையாவாங்க. ஹஸ்த நட்சத்திரம் ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம் இருக்குது. ஸோ இப்போ அந்த கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப திறமையானவர்கள் என்பதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பரான ஆட்கள், திறமையான ஆட்கள். கன்னினாலே திறமைன்னு அர்த்தம். இப்போ இந்த கன்னி ராசிக்காரர்கள் திறமைகள் இருக்கிறது என்பதை விட்டுக்கலாம். ஆனால் இவங்க திறமைக்கு சரியான அங்கீகரிக்கக்கூடிய இடம் கிடைக்குதானா, அதுதான் இங்கே கேள்விக்குறி. அதுதான் டவுட். திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடை தேவையில்லை, எல்லாருக்குமே அது தேவை. ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்குதான்றது தான் கேஸ் கேள்வி. இதுதான் கன்னிக்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் பாயிண்ட். இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதங்கம், கன்னிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருத்தம், அவங்க திறமையை வெளிக்காட்ட ஒரு வழியே கிடைக்காது. அதை மீறி உடைச்சிட்டு தான் நம்ம வெளியே வரா மாதிரி இருக்கும். அந்த புழு வெடிச்சு பட்டாம்பூச்சியாக மாறுது பாருங்க, அதுதான் கன்னி. அதுதான் கன்னி. கண்டிப்பா சார். இப்போ இவங்க ப்ளஸ்ஸும் சொன்னீங்க, மைனஸும் சொன்னீங்க. கொஞ்சமா இவங்க கடன் சுமையில் போய் மாட்டிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு சார்? கன்னி வந்து
கடனில் மேக்ஸிமம் வந்து போய் மாட்டிக்குது அப்படின்னா இவங்க கால்குலேட்டிவான மைண்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நம்மளால் இது முடியும் இது முடியும் இது முடியும்னு நிறைய விஷயம் சாதிச்சிருப்பாங்க. அதேமாரி முடியும்னு நினச்சி ஒரு விஷயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த ஒரு விஷயம் சொதப்பி எல்லா விஷயத்தையும் சொதப்பிடும். இவங்களுடைய ரொம்ப பர்ஃபெக்ட்டு தான் இவங்களுடைய சொதப்பலுக்கு காரணமே. சில நேரங்களில் இவங்க போட்ட திட்டங்கள் சரியாக ஒர்க் ஆகிருக்கும், சில டைமில் சுத்தமாக சொதப்பியிருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம 8 வாட்டி பிளான் போட்டு 8 வாட்டியும் சக்ஸஸ் ஆகிட்டோம், ஸோ 9வது வாட்டி போடுற பிளானும் நம்மளுக்கு சக்ஸஸ் தான் ஆகும்னு நினச்சி ஒரு பிளானை போடுவாங்க, அது சொதப்பி அது 8யும் சேர்த்து பாதிக்கும். 8யும் சேர்த்து பாதிக்கும், முதல் 8யும் சேர்த்து பாதிக்கும். இதுதான் கன்னிக்கு இருக்க பெரிய டிராபேக். ஸோ புத்திசாலி என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல திறமைசாலி, அறிவார்ந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் என்று சொல்லலாம். பேச்சாளர்கள், கணிதவியல், அறிவியல் எல்லாத்தையும் சிறந்தவர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க போட்ட பிளானில் எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு ஒரு பிளானில் சொதப்ப வச்சு எல்லா ஜெயிச்சதையும் அடி வாங்க வைக்கிறது தான் இந்த இயற்கையுடைய விளையாட்டே கன்னிக்கு. அதுதான் கன்னிக்கு ரொம்ப வருத்தத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால் கன்னி வந்து ஒரு 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 காலகட்டத்தில் வெற்றி அடைகிறாங்கன்னா ஒரு லிமிட்டில் நிப்பாட்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அதே வேகத்தோடு போனாங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் மாட்டிப்பாங்க. கொஞ்சம் நிப்பாட்டி பயணிச்சாங்கன்னா பெரிய லெவலில் வெற்றி அடைவார்கள் கன்னி. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கன்னியிலே பிறந்தவர்கள், கன்னியில் ஒருத்தவங்க பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும், மாபெரும் வெற்றி சாதனை பெற வேண்டும் அப்படின்னா அவங்க யாரை வழிபடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. நிச்சயமாக இது வந்து மாபெரும் வெற்றியை தரும். கன்னியில் பிறந்தவங்க கடவுளை வணங்க வேண்டும் என்பதை நான் சொல்லியிருக்கேன். இவர்கள் எப்படி கடவுளை வணங்க கொஞ்சம் வித்தியாசமான முறை. ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய விவசாயி ஒரு மாடு வச்சிருப்பார், கலப்பை வச்சிருப்பார், ஏர் ஓட்டுறதுக்கு ஒன்று பெரம்பு வச்சிருப்பார், எல்லாம் வச்சிருப்பார், எல்லாமே இருக்கும். அந்த மாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு வாங்கி கொடுத்து, அந்த உழவருக்கு வேஷ்டி சட்டை ஸ்வீட்டு பழம் பூலாம் வாங்கி கொடுத்து, அந்த நிலத்திலே உழுகின்ற அந்த மாட்டோடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஒரு கன்னிராசிக்கு எப்படி மாற்றம் வருதுன்றதுன்னு பார்ப்போம். இப்போது இது வந்து சிட்டியில் இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு பொருந்தும். இதே கிராமத்திலேயே பிறந்து கிராமத்திலேயே வளர்ந்து அவங்கக்கிட்டேயே மாடும் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி சார் வழிபடுறது? இது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு கேள்வி. யாரும் சிந்திக்காத ஒரு கோணத்தில் திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. உண்மையிலே இப்போ கிராமத்திலே இருக்காங்க. இப்போது காரகோ பாவநாஸ்தின்னு ஒன்று இருக்குது ஜோதிடத்தில். என்னென்னா, கடலில் போய் பறித்துட்டு வாய் அவன் வாழ்க்கை மரம்னு ஒருத்தர் சொல்லுவார். ஆனால் கடல் ஓரத்துலேயே ஒருத்தர் வீடு கட்டியிருப்பான், அவன் வாழ்க்கை மாறி இருக்காது. உப்பு போட்டு காலை கழுவியா அப்படின்னுவார், ஆனால் உப்பு தொழிலாளிகளுடைய வாழ்க்கை மாறி இருக்காது. வெள்ளத்தை சுற்றி தூக்கி போடணுவான், ஆனால் வெள்ளை வியாபாரி வாழ்க்கை மாறி இருக்காது. திஸ்தி ஓவராக இருக்குது, தேங்காவை சுற்றி உடையணுவான், ஆனால் தேங்காய் மண்டிக்காருக்கே வியாபாரம் ஆகாத படுத்துட்ருக்கும். இது பேர் காரகோ பாவ நாஸ்தி என்று பெயர். இது என்ன எதை குறிக்கிறது என்றால், வெளியிருந்து ஒருத்தர் உங்கள் மாட்டுக்கு புண்ணாக்கும் தவிடும் வாங்கி கொடுத்தாருன்னு அவர் நல்லா இருப்பார். ஆனால் அந்த மாட்டை பார்த்துக்கிற நீங்களே கன்னிராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையே நீங்கள் சிறப்பாக இல்லை அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஊரில் கங்கை அம்மன் இருக்கின்றதோ அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள். தொடர்ந்து மாபெரும் மாற்றத்தை, அது எந்த ஊராக வேணாலும் இருக்கணும், கங்கை அம்மனாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இந்த வேலூர் சைடெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், தலையை அந்த இது மட்டும் வச்சுருப்பாங்க, தலையை செஞ்சுருப்பாங்க, தலை மட்டும் வச்சுருப்பாங்க. சில இடங்கள்லாம் அதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி தலை மட்டும் இருக்கக்கூடிய அம்பாலை, சிரசை மட்டும் இருக்கிற இடம் அப்படின்னா கங்கை அம்மன் எங்கே இருந்தாலும் சரி, கங்கை அம்மனை போய் வழிபடுவது மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கன்னிராசி அன்பர். கண்டிப்பாக எதுவும் வழிபாட்டு முறைகள்னு கிடையாது, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வழிபட்டுக்கோங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆமாம், எல்லாமே பர்ஃபெக்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக. ஒரு ராசிக்கு உண்டான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ்ஸை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதேமாதிரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம். இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்பில் சொன்னார் சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியாக நீங்கள் செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யுங்க, அப்போ தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்டால் நோய் அப்படி தீராது, அது ஆத்மார்த்தமாக அந்த நோய் போயிடும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் நோய் குணமாகும். நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு, உங்கள் எண்ணமே செயலாகும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க, தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, தி சீக்ரெட்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதோடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தவர்கள் ரிசல்ட்டை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் சும்மா பேசியிருக்க எல்லா ராசியிலுமே
நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு ரிசல்ட் நிச்சயமாகும். கண்டிப்பா சார். இப்ப 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கோம். அவங்கள போய் வணங்குங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு. பொதுவா ஒரு கடவுளை வணங்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார்? அப்ப எந்த கடவுளை ஒரு பொதுவா ஒரு வணங்குதல் சிறப்பு சார்? பொதுவா அனைத்து 12 ராசிக்காரர்களுமே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொருப்போ வாங்கி கொடுங்க. அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும். வீட்டில் மெயின் கேட்டை திறந்தால் தானே வீட்டுள்ள போய் கதவு திறக்க முடியும். மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலான்னு புலம்பக்கூடாதுல்ல. குலதெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே. கண்டிப்பா சார். பூசாரியை கவனிச்சாலே போதும், நீங்க மத்த தெய்வத்தை வணங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம சொல்ற கோவில் எல்லாமே நான் போகாத கோயிலை பத்தி எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டேன். நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் என்னுடைய கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்குன்னு. அதுக்கு பிறகு தான் ஒரு வீடியோலேயே அந்த கோயிலை பற்றி பேசுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க. ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி அதை தயாரித்து வெளியிடுறாங்க, முதல்ல தயாரிப்பாங்க, அதை ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட்லாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த டோஸையே வெளியிடுவோம். இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு லேபே இருக்குது, அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியேறோம். ஒரு கார் தயாரிக்கிறாங்க, முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான். உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு செவுத்துல அடிக்க விடுவான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அதை வெளியே விடுவான். மக்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம்னு பார்ப்பான். அதுமாரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு 4 கோயிலை சொல்லிட்டு போயிட்டு அவங்க பஸ் செலவு பண்ணிவிட்டு லீவு போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போடு. அப்போ அவங்க வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா? அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது, எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது ரிசல்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நான் போன கோயில் தான். எதுவுமே நான் போகாத கோயில் கிடையாது. எல்லா கோயிலையும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான். அதனால் எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று போங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம், அதனால வாழ்க்கை மாறும். மூன்றும் இருந்தாலும் சரி, ஒருவேளை மூன்றும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய மாதிரிலாம் வந்துச்சுன்னா பெரிய லக்கு. பிறந்த கிழமை என்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கே உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க. அதெல்லாம் எப்பயுமே வராது, ரொம்ப ரேரு. வந்துருச்சுன்னா லக்கு, அதெல்லாம் தேடி வச்சுக்கிங்க. நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார். கடன் பிரச்சனை, இந்த பணம் வரவு அப்படிங்கிறதே பெரிய சாதனையா இருந்தது. என்ன பண்ணா பணம் வரும், எப்படி பண்ணா கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலயமா இதை பார்க்குறவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்காந்து இதுதான் பண்ணணும், இந்த கடவுளை தான் கும்பிடணும், இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.